ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரேட் ரூம். ஸோ இந்த லேர்னிங் செஷனில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ இப்போ இருந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு பேக் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். இந்த 2 வீக்ஸில் இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்களா, லாஸில் இருந்திருப்பீங்களா, இல்லை பிரேக் ஈவனில் இருந்திருப்பீங்களா அப்படின்னும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏன் இவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது? சிம்பிளுங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஒர்க் ஆகுறதுக்கான ஒரே ரீசன் சைக்காலஜி. நம்மள மாதிரி ரிட்டைல் ட்ரேடர்ஸ் ஓட சைக்காலஜி. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்றது ஒன்று நம்ம உருவாக்கணும். நான் உருவாக்கல. ஓவராலாக மார்க்கெட்டில் லாங் டேர்மில் இருக்குது. நானே இப்போ தான் அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ளஸ் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஒரு மூவிங் ஆவரேஜ் இப்படி கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே என்ட்ரி கொடுப்போம். இல்லை புல் பேக் அப்புறம் இங்கே என்ட்ரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. வேறஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லோ பிரேக் ஆகுது. இந்த ஹை உள்ள வந்துருது. நம்ம இதுக்குள்ளேயே என்ட்ரி ஆயிடுறோம். 1 கேண்டில் எஸ்எல்ல 1:3ன்ற டார்கெட் ஈஸியாக கிடைக்குது. அதுக்காக இதில் எஸ்எல் போகாதா அப்படின்னா கண்டிப்பாக போகும். ஸோ இன்னைக்கு ட்ரேடே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் ட்ரேடு நீங்கள் கரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா எஸ்எல் கிடைச்சிருக்கும். செகண்ட் ட்ரேட் டார்கெட் கிடைச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ்க்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ இதில் நம்ம பேசிக்காக ஒரு கேண்டில்னா என்ன, ஆப்ஷனை எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சவங்க இதில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட முடியும். கொஞ்சம் டிசிப்ளின், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு நல்ல மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்மளால் ஈஸியாக இதில் ஒரு சாலிட் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கேண்டில் 9:15 to 9:20 கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுறோம். ஸோ லோ மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. எப்போ கேண்டில் எய்தர் அப்சைட் இல்லை டவுன் சைடு பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. ஸோ ஒரு கேண்டில் வந்துச்சு, 2 கேண்டில் வந்துச்சு, 3வது கேண்டில் இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் வேணால் பிரேக் பண்ணலாம். சாயந்தரம் வரைக்கும் இதுக்குள்ளேயே கூட இருக்கலாம். 3:15 வரைக்கும். இந்த கண்டிஷனில் 3வது கேண்டில் லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அலர்ட் கேண்டில். நம்ம இப்போ அலர்ட் ஆயிடணும். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு ட்ரேட் கிடைக்க போகுது அப்படின்னு. நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம ரிட்டைல் ட்ரேடர்ஸ் மென்டாலிட்டி என்னென்னா, ஃபஸ்ட் கேண்டிலோட லோ பிரேக் ஆகுது அப்படின்னோடனையும் வேகமாக இங்கே புட் ட்ரேட் எடுப்பீங்க, ஃபியூச்சரை செல் பண்ணுவீங்க. அதாவது செல்லிங் சைட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் வந்திருக்கும். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 2வது கேண்டில் கீழே லோ பிரேக் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் மூமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ 5 மினிட்ஸ்லேயும் பிரேக் ஆகும்போது அகெயின் இங்கே மிஸ் பண்ணவங்கலாம் ஓகே 5 மினிட்ஸ் செல் வச்சுட்டு நம்ம ட்ரேடை பிளான் பண்ணுவோம் அப்படின்னு அகெயின் இங்கே செல்லிங் சைடு என்ட்ரு ஆகுவாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், என்ட்ரு ஆனோடனையும் மேலே கீழே போகிற மாதிரி போக்கு காட்டிட்டு திரும்ப உள்ளே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் அலர்ட். இதுவும் அலர்ட் கேண்டில். நம்மளுக்கு செல்லிங் ட்ரேட் கிடைக்க போகுது அப்படின்றக்கான அலர்ட்டு. இது ஆல்மோஸ்ட் நம்ம எனி டைம் என்ட்ரு ஆயிடலாம் அப்படின்றக்கான அலர்ட். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சுக்கோங்க நிஃப்டியில். ஹார்ட்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, கீழேயும் மேலேயும். அந்த ஹையை எப்போ ப்ரைஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுதோ, பிரேக் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக நீங்கள் என்ட்ரு ஆயிருங்க. என்ட்ரு ஆகிட்டு நம்ம லோவை எஸ்எல்லாக வைக்கிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே டார்கெட் என்னவாக இருக்கணும், 1:2, 1:3 இப்படின்ற டார்கெட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸ்கேல்பர்ஸ் யாராக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1:2 பிடிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு லாட்டில் பண்ணுங்கள் பயமாக இருக்குதுன்னா. இல்லைனா ஒரு மாதத்துக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் ஐ டோன்ட் அக்ரி. ஏன்னா பேப்பர் ட்ரேடிங்கில் எமோஷன்ஸ் கிடையாது. இன்னைக்கு எஸ்எல்ரா, இன்னைக்கு டார்கெட்ரா அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு வாய் வார்த்தையாக போயிடும். ஸோ பேப்பர் ட்ரேடிங் ஐ டோன்ட் அக்ரி. இல்லைனா அதுலேயும் கான்ஃபிடன்ஸ் வரலன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லாட்டுக்கு போங்க. அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆஸ் பெர் யுவர் ரிஸ்க் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. பட் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்எல் இதுலேயும் போகும்,
நம்ம எமோஷனல் ஆகாம கரெக்ட்டா ட்ரேட் பண்ணோம்னா, ஒரு எஸ்எல் 1 தான் போகும். கிடைச்சதுன்னா 2 கிடைக்கும். ஸோ சேம் வைஸ் வெர்சா ஃபார் பையிங். கேண்டில் வெளிய போயிட்டு எப்போ உள்ள வந்து க்ளோஸ் ஆகுதோ, அந்த கேண்டில் லோ கீழ என்ட்ரி, ஹை எஸ்எல், அகைன் டார்கெட் 1:2, 1:3. ஸோ இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பேசிக் எஸ்எல் ஹண்டிங் செட்டப். நீங்க இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் பார்க்குறது தான் இந்த ட்ராப் ட்ரேடிங் எ மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஸோ இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட்ல யார் இருக்கா? டோட்டலா பையர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கேப் டவுன் ஆகுது. இங்க யார் இருக்கா? ஃபுல்லா பையர்ஸ். மார்க்கெட் எங்க வருது? கேப் டவுன் ஆயி கீழ வந்துருச்சு. அப்போ இங்க இருக்கிற பையர்ஸ எல்லாம் பேனிக் ஆயி எக்ஸிட் ஆயிருவாங்க. இப்போ இங்க செல்லர்ஸ் இருக்காங்க. இவங்க நல்லா ப்ராஃபிட்க்கு வராங்க. இங்க இருக்கிற பையர்ஸ் ஆல்ரெடி கேப் டவுன் ஆனோனயும் வெளிய போயிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த லோவ பிரீச் பண்ணுது. இன்னும் செல்லர்ஸ் இன்வைட் பண்ணுது. டே லோ பிரேக் ஆகுதுன்னு. அவங்க ஆஸ் சூன் அஸ் அவங்க என்டர் ஆனோனயும் மார்க்கெட் கெளம்பி மேல போயிருச்சு. ஸோ 1:3 கிடைச்சதுங்களா? ஸோ இந்த பையர்ஸோட எஸ்எல்லையும் தூக்கிருச்சு. இந்த செல்லர்ஸோட எஸ்எல்ஸையும் தூக்கிருச்சு. இப்போ இந்த மூவ்ல இந்த செல்லரையும் அவுட் பண்ணிருச்சு. இப்ப பாருங்க அடுத்தது. இந்த செல்லர் அவுட் பண்ணி மறுபடியும் ஹைய பிரேக் பண்ணுது. ஸோ அகைன் இங்க பையர்ஸ் என்டர் ஆகுறாங்க. மறுபடியும் பிரைஸ் உள்ள வந்துருச்சு. ஸோ இந்த பையர்ஸோட எஸ்எல்லையும் இந்த இடத்துல காலி பண்ணிருச்சு. ஸோ மறுபடியும் மேல போற மாரி போக்கு காட்டுது. இங்க ஒரு என்ன பேட்டர்ன் வருது பாருங்க. டபிள்யூ பேட்டர்ன் வருது. ஸோ இந்த மார்க்கெட்ல எந்த பேட்டர்னுமே இப்போ ஒழுங்கா ஒர்க் ஆகாத அளவுக்கு இங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வருது. டபிள்யூ பேட்டர்ன் வந்தோனே மறுபடியும் எல்லாரும் பை பண்ணணும். ஸோ இவங்களையும் காலி பண்ணி கீழ வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்எல் ஹண்டிங். நம்ம இத போக போக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா லேர்ன் பண்ணுவோம். பட் இனிஷியலா என்ன பண்றோம்? நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட எஸ்எல் ஹண்டிங்க ப்ரியரா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டோங்களா? பிரைஸ் என்ன பண்ணுது? ஹைய பிரேக் பண்ணுது. நார்மலா இன்னைக்கு ஒரு கேப் டவுன் டே. அப்ப என்ன ஆயிருக்கும்? எல்லாத்தோட மென்டாலிட்டியும் மார்க்கெட் இந்த கேப்ப ஃபில் பண்ணி இது வரைக்குமாவது மேல போகும் அப்படின்னு ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்க வேக வேகமா ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டூ பி எ ட்ராப். ஸோ போகுது. மறுபடியும் செகண்ட் கேண்டில் ஹையையும் பிரேக் பண்ணுது. ஸோ இம்மீடியட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பையர்ஸ் இங்க மாட்றாங்க. பிரைஸ் இந்த கேண்டிலுக்குள்ள வருது. இங்க உங்க எஸ்எல் சின்ன எஸ்எல் குடுத்துட்டு பாருங்க எவ்வளோ பெரிய டார்கெட் கிடைச்சிருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் 1 கேண்டில் எந்த கேண்டில் என்ட்ரி ஆகுறீங்களோ அந்த கேண்டில் ஹை தான் உங்க எஸ்எல். ஸோ இவங்க ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோமா? மறுபடியும் பிரைஸ் உள்ள வருது. இங்க ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள போகுது. ஸோ இங்க அகைன் இங்க என்னாச்சு? பையர்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உள்ள வந்தோனே பையர்ஸ் வீக் ஆகுறாங்க. ஒரு நல்ல செல்லிங் கிடைக்குது. பிரைஸ் லோவா கன்சாலிடேட் ஆயிடுது. இங்கிருந்து மார்க்கெட் கீழ போகணும்னா இங்க நின்னு இருக்காது. 1, 2 இங்க பாருங்க. ஒரே ஒரு கிரீன் கேண்டில் பாஸ் ஆச்சு. மறுபடியும் வந்துருச்சு. அதே மாரி இங்கேயும் ஒரே ஒரு கிரீன் கேண்டில் பாஸ் ஆயிட்டு ஃபர்தரா கீழ போயிருக்கும். லோ கிட்ட வந்து இப்படி நிக்குதுனாவே நீங்க ரெடி ஆயிரணும். மார்க்கெட் ஃபர்தரா இனி கீழ போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கம்மி. இங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள தான் போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஃப்ரெஷ் டே லோ கிரியேட் பண்ணுது. அங்கேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஏன்னா இங்க பையர்ஸ் இருப்பாங்க. அவங்க எஸ்எல்லாம் எங்க இருக்கும்? இங்க தான் இருக்கும். ஸோ அவங்களையும் ட்ராப் பண்ணி மறுபடியும் கீழ வந்து இந்த கேண்டிலுக்கு பை பண்ணவங்களோட எஸ்எல்லையும் இங்க ஹண்ட் பண்ணிட்டு, அப்புறமா நம்மளுக்கான செட்டப் குடுக்குது. ஸோ நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல நீ ஏன் என்ட்ரி எடுக்கலன்னு? ஏன்னா ட்ரிகர் ஆகல. ஹை பிரேக் ஆகல கேண்டிலுக்கு. கேண்டிலோட ஹை பிரேக் ஆனா தான் என்ட்ரி வித் பஃபர். ஸோ இங்க ஆக்டிவேட் ஆகுது. இங்க நம்ம எஸ்எல். அகைன் பாருங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மேல போயிருச்சு. ஸோ இங்க ஒரு என்ட்ரி. பெரிய எஸ்எல்லா விட்டுருங்க. இங்க ஒரு என்ட்ரி. பாருங்க ஒரு நாளைக்கு எத்தன ட்ரேட் கிடைக்குதுன்னு பாருங்க. எல்லா நாளும் கிடைக்காது. பட் கிடைக்கிற அன்னைக்கு பியூட்டிஃபுல்லா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சது. குட் ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு டேட்லேருந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ இந்த வீக் பண்ணுவோம். நவம்பர் 25லிருந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நவம்பர் 25 ஓகே. ஸோ இது நவம்பர் 25க்கான சார்ட்டு.
ஸோ இங்கேருந்து நம்ம இன்னைக்கு டே வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணிருவோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுறது வந்து 10th ஆஃப் டிசம்பர். ஸோ ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்க ப்ரீவியஸ் ட்ரெண்ட் எல்லாம் பார்க்கவே இல்ல, எதுவுமே பார்க்கல, சிம்பிளா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ட்டா ஓகே. இல்ல ப்ரீவியஸ் டே ட்ரெண்ட பார்த்து அதுக்கோட ட்ரேட் பண்றனாலும் ஓகே. அது நீங்க பிளான் பண்ணி பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு பிரைஸ் ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. கீழ குளோசிங் வச்சிருச்சு. ஸோ இங்க என்ட்ரி, இங்க உங்க எஸ்எல். பஃபர் நான் யூஸ் பண்ணல எக்ஸாம்பிள்க்காக. ஸோ நீங்க ப்ராப்பரா பஃபரோட ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த எஸ்எல் 1:2 கிடைச்சிருச்சுங்களா பாருங்க. சின்ன ஸ்டாப் லாஸ், பெரிய டார்கெட். இதுதான் இந்த செட்டப்போட விஷயம். ஸோ அகைன் இங்கேருந்து பிரைஸ் மேல போக ஆரம்பிக்குது. ஏன் இது இவ்வளோ எஃபெக்டிவ்னா, இங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்குள்ள வரும்போது, பையர்ஸ் என்ன ஆகுவாங்க, வீக் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. பிரைஸ் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கங்க. ஸோ மறுபடியும் பையர்ஸ் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு மார்க்கெட்ட மேல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறாங்களா? ஸோ அகைன் இங்க ஒரு சின்ன சேனல் பிரேக் அவுட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்குள்ள வருது. ஸோ இங்க என்ட்ரி, உங்களோட எஸ்எல் பிளஸ் உங்களோட டார்கெட். ஸோ இவ்வளோ சிம்பிளா நம்மளால பண்ண முடியுன்றப்போ, ஏன் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? இங்க நம்மளுக்கு என்ட்ரியே கிடைக்கல. ஓகே. நோ ட்ரேட். ஒரு நாளைக்கு நீங்க ட்ரேடே பண்ணலன்னா தான், அதுதான் உங்களோட பெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் டேன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க முதல்ல. உங்க எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருச்சு. நீங்க உங்க செட்டப்க்காக வெயிட் பண்ணீங்க. அந்த செட்டப் கிடைக்கலன்னோனே நீங்க ட்ரேட் பண்ணல. தட் இஸ் த பெஸ்ட் திங். ஸோ இங்க பிரைஸ் ஹைய பிரேக் பண்ணுது. ஸோ நம்ம புட் சைடுக்காக வெயிட் பண்ண போறோம். ஸோ அலர்ட் கேண்டில் கிடைச்சிருச்சு. லோல என்ட்ரி, ஹை எஸ்எல். இங்க என்னாச்சு? எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அக்செப்டட். அகைன் பாருங்க. மறுபடியும் பிரைஸ் உள்ள வருது. ஸோ இங்க நம்ம என்ட்ரி. இங்க டார்கெட். ஸோ இதுவரைக்கும் பாருங்க ஒரு எஸ்எல் தான் ஹிட் ஆயிருக்கு. இங்கிருந்து பாருங்க 1:2 கிடைச்சதுங்களா? இனிஷியலா அட்லீஸ்ட் 1:2க்காக நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஒரு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு நம்மளுக்கு. பார்த்த 3 டேஸ்ல. ஓகே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல எடுக்காதீங்க. இந்த டைம் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க என்ட்ரி கிடைக்குது. எஸ்எல் ஹிட். அகைன் இங்க என்ட்ரி கிடைக்குது. எஸ்எல் ஹிட்னா டன் ஃபார் த டே. எஸ்எல் ஹிட் ஆகல அப்படின்னா, நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. அதே ரொம்ப சின்ன எஸ்எல்னா, நீங்க ப்ரீவியஸ் ஸ்விங்க உங்க எஸ்எல்லா வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நிஃப்டில எஸ்எல் குடுக்கணுங்க. எய்மிங் ஃபார் 60 பாயிண்ட்ஸ். ஸோ உங்க என்ட்ரி பாயிண்ட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேல கீழ 60 பாயிண்ட்ஸ்ன்ற டார்கெட் நீங்க டிஃபால்ட்டா கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது, நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட்டா நான் 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் அப்படியும் நீங்க ஆப்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி பேக் டெஸ்ட் பண்றீங்க? இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்றத வச்சு நீங்க இதெல்லாம் முடிவு பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆப்ஷன்ல டைரக்ட்டா நீங்க வாங்குறீங்க. 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வைக்கிறீங்க. 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ இது 2யும் போட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு கூட போயிருங்க. ஈவினிங் ஓப்பன் பண்ணி பாருங்க. 3 மணிக்கு. இது போச்சா? இது போச்சான்னு. நடுவுல இருக்குதுன்னா அங்க எக்ஸிட் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே நீங்க உங்க கன்வீனியன்ஸ்க்காக பிளான் பண்றது. ஸோ இதுவரைக்கும் 2 எஸ்எல் போயிருக்குது. இன்னைக்கு 3வது எஸ்எல் போகுது. ஸோ இதுக்கு எஸ்எல் போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. திரும்ப திரும்ப எஸ்எல் போகுது. போகுது எஸ்எல் ஹிட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான். ஸோ 3 எஸ்எல் ஹிட் ஆகியிருக்குது இதுவரைக்கும். பட் ரிஸ்க் ரிவார்ட் பாருங்க. நம்ம எஸ்எல் சைஸையும், ரிஸ்க் ரிவார்ட் சைஸையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தான், இந்த செட்டப் உங்களுக்கு எவ்ளோ வேலிடான ஒரு செட்டப்ன்னு புரியும். இப்போ இன்னைக்கு பாருங்க. சின்ன எஸ்எல். எவ்வளோ பெரிய டார்கெட் பாருங்க. இதுவே உங்க எஸ்எல் சைஸ் பெருசா இருக்குன்ற பட்சத்தில நீங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் ட்ரேட்ஸ. ஸோ ஈஸியா நம்மளுக்கு ஒரு டார்கெட் கிடைச்சிருச்சு. மார்னிங் ஒரு ட்ரேட் சாலிடா எடுத்துட்டீங்களா, ஷட் டவுன் பண்ணிட்டு அடுத்த வேலைய பார்த்துருங்க. திரும்ப திரும்ப போட்டா தான் ஓவர் ட்ரேடிங் ஆகுது. அப்புறம் நம்மளுக்கு லாஸ் ஆகுது. ஸோ ஒரு ட்ரேட் எனக்கு கிடைச்சது. ஐ அம் ஹேப்பி வித் இட் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு பாருங்க, ஃபாஸ்ட்டா வந்துருச்சு. நம்மளுக்கு என்ட்ரி எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நோ ட்ரேட். இதுவும் கிட்டத்தட்ட சேம் ஸ்டோரி. இதுவரைக்கும் 3 எஸ்எல், இன்னைக்கு ஒரு எஸ்எல் போயிருக்குன்னு நெனைக்கிறேன். எஸ். இங்க ஒரு எஸ்எல். 4 எஸ்எல் போயிருக்குது. டார்கெட்ஸ் பாருங்க மத்த எல்லா நாளுமே 2 வீக்ஸ்ல 4 எஸ்எல் போயிருக்குது. மத்த எல்லா நாளுமே உங்களுக்கு மோர் தென் 1:2 டார்கெட் குடுத்துருக்குது. ஸோ இங்க பிரைஸ் உள்ள வந்துருச்சு சம்வேர். இங்க உங்களுக்கு ஒரு எஸ்எல் போயிருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு என்ட்ரி. பட் இவ்ளோ பெரிய ரிஸ்க் நம்ம எடுப்போமா? அப்டின்னா, நோ. ஸோ நோ என்ட்ரி. ஸோ ஒரு 5 எஸ்எல் போயிருக்குது.
ஸோ இத நீங்க அட்வான்ஸ்டா பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிட்டப்போ என்ன ஆகும்னா, நீங்க வெறும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்காம, ஓவராலாவே இங்க எங்கெங்க பையர்ஸ் இருக்காங்க, எங்கெங்க செல்லர்ஸ் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க பையர்ஸ் இருக்காங்க, இங்க பையர்ஸ் இருக்காங்க, இங்க பையர்ஸ் இருக்காங்க, இங்க செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் தான் டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப எஸ்எல்லாம் எங்க இருக்கு? கீழ தான் இருக்குது. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது? இங்க ஓப்பன் ஆகுது. குளோசிங் பிரைஸுக்கு கீழ. ஸோ க்ளோசிங் பிரைஸ் கீழ இருக்குது. பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில யார நோக்கி வரும்? பையர்ஸ நோக்கி தான் பிரைஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைய பிரேக் பண்ணி உள்ள க்ளோஸ் ஆயிருச்சு. இம்மீடியட்டா நம்ம என்ட்ரி எஸ்எல். மினிமம் இங்க பாருங்க. நீங்க இத ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1:5 கிடைச்சிருக்காதுங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம 5 எஸ்எல் எடுத்தோம். ஸோ இந்த ஒரு ட்ரேட நீங்க சாலிடா ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 5 எஸ்எல்லும் ஒரே நாள்ல கவர் ஆயிருக்கும். சாலிடா 1:5 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 1:2 அப்படின்ற ஒரு டார்கெட்டுக்காக கம்பல்சரி ஹோல்ட் பண்ணணும். இங்கேயும் பாருங்க. நம்ம வந்து பேசிக் எஸ்எல் ஹண்டிங் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் நம்ம கமிங் டேஸ்ல பார்ப்போம். ஸோ இங்க உங்க என்ட்ரி. இங்க ஹை பிரேக் ஆகல. இங்க உங்க எஸ்எல். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மார்க்கெட். உங்களுக்கு 1:2 கண்டிப்பா குடுத்துருக்குது. டூல் வேணாலும் நீங்க போட்டு பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்கனால சார்ட்ல மேனுவலா உட்கார்ந்து இதைய பேக் டெஸ்ட் பண்ணி, நீங்க ஒரு நோட்ல எத்தன எஸ்எல் போகுது, எத்தன டார்கெட் குடுக்குது, ஒரு நோட் போட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:2 அது 1 மாசத்துக்கு எவ்வளோ குடுக்குது? இல்ல 1:3க்கு நான் ஹோல்ட் பண்ணேன்னா எவ்வளோ குடுக்குது? இது 5 டைம் குடுக்குது. இது 3 டைம் குடுக்குது. இல்ல 1 டைம் குடுக்குது. அந்த மாரி நீங்க உட்கார்ந்து ஒரு டைரியில சார்ட் போட்டு எழுதி, இல்ல ஒரு எக்ஸெல் ஷீட் கிரியேட் பண்ணி முடிவு பண்ணுங்க. 1:2க்கு வெயிட் பண்ணலாமா? இல்ல 1:3க்கு வெயிட் பண்ணலாமா? ப்ராபபிலிட்டீஸ் எவ்வளோ 1:3க்கு, 1:2க்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு நீங்க உங்கள ஸ்டடி பண்ணுங்க. நான் சொல்றதுனால எதுவுமே மாறப் போறதில்ல. நான் பாட்டுக்கு ட்ரேட குடுத்துட்டு போயிருவேன் அவ்வளோதான். நீங்க தான் உங்க கேபிட்டல போட்டு ட்ரேட் பண்றீங்க. ஸோ நீங்க தான் உங்க செட்டப்ப முடிவு பண்ணணும். இங்க என்ட்ரி, இங்க உங்க எஸ்எல், எஸ்எல் ஹிட், அகைன் இங்க உங்க என்ட்ரி. இவ்வளோ பெரிய எஸ்எல் வேண்டாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு 1:2 கிடைத்தது. ஸோ எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் 5 எஸ்எல் போயிருக்குது 2 வீக்ஸ்ல. மத்த எல்லா நாளுமே 1:2 குடுத்துருக்குது. ஸோ ஒரு 15 ட்ரேடிங் டேஸ் 10 ட்ரேடிங் டே வச்சிருந்தா உங்களுக்கு 1:20 கிடைச்சிருக்குது. ஸோ அதில 5 மைனஸ் பண்ணிக்கிட்டா 1:15 அப்படின்ற ஒரு ரிஸ்க் ரிவார்ட் இந்த 2 வீக்ஸ் நம்ம பார்த்ததுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு கேண்டில் ரிஸ்க்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 கேண்டில்ஸ் நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கிறீங்க. இந்த வெறும் 2 வீக்ஸ்ல நம்ம பார்த்ததுல. ஸோ இவ்ளோ சிம்பிளான விஷயத்த விட்டுட்டு நம்ம ஏன் இத காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? பிளஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது கூடவே பேங்க் நிஃப்டி சார்ட்டையும் வச்சுக்க சொல்லியிருக்கோம். ஓகே. இப்ப பாருங்க, நம்ம 10த்ல இருக்கோம். இங்கேயும் 10த்ல இருக்கோம். இன்னைக்கு தேர்ஸ்டே இது. நிஃப்டில ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி மேல போயிட்டு இருக்குது. வேறஸ் பேங்க் நிஃப்டி பாருங்க, இங்கிருந்து போனது இங்கேயே கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிஃப்டில இங்க நம்மள ட்ராப் பண்ண ஆரம்பிக்குதுன்னு. ஸோ இதுதான் மல்டிபிள் சார்ட்ட நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ். ஸோ இப்போ நிஃப்டில நீங்க ஃபர்தரா இந்த ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி ஆனீங்கன்னா, அது உங்க தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. ஸோ எப்போ பேங்க் நிஃப்டி ஹையர் ஹை ஃபார்ம் பண்றத நிறுத்திருச்சோ, நம்ம அப்பவே அலர்ட் ஆயிரணும். நம்மள ட்ராப் பண்றாங்க மறுபடியும்னு. சரி அங்கிருந்து பாருங்க. ஸோ இப்ப பேங்க் நிஃப்டில நீங்க எஸ்எல் ஹண்டிங் போட்டிருந்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில நீங்க எஸ்எல் ஹண்டிங் போட்டிருந்தீங்கன்னா பாருங்க. உங்க என்ட்ரி சம்வேர் ஹியர், உங்க எஸ்எல் இங்க அண்ட் டார்கெட் பாருங்க எங்க வரைக்கும் போயிருக்குன்னு. ஸோ யாரு ட்ராப் பண்றான்னு புரிஞ்சு அவங்க கிட்ட நீங்க என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே. ஸோ நிஃப்டில தான் பண்ணணுன்ட்டு இல்ல. இது சேம் செட்டப் யூ கேன் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. இது வந்து 9த் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பாருங்க. இது வந்து 9த் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ 9த் பாருங்க பேங்க் நிஃப்டி
என்ன பண்ணல. அதோட லோ பிரேக் பண்ணவே இல்ல. வேறஸ் நிஃப்டி அதோட லோவ பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் தட் நிஃப்டி நம்மள ட்ராப் பண்ணிட்டுருக்குது. பேங்க் நிஃப்டி மேல போக பிளான் பண்ணிருச்சுன்னு. ஸோ இங்க ஒரு கிரீன் கேன்ல பார்த்தோனையுமே நீங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம். அப்படி இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ள என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஈஸியா உங்களுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கும். ஸோ 2 சார்ட்டையுமே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஸோ ஒரு சார்ட் நம்மளுக்கு பொய் சொன்னாலும், இன்னொரு சார்ட் நம்மளுக்கு உண்மைய சொல்லிரும். ஸோ இது 8க்கான சார்ட். 8த். ஸோ 8த் நிஃப்டி என்ன பண்ணுது? ஹைய பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் போடுது. பட் பேங்க் நிஃப்டி பாருங்க லோவ பிரேக் பண்ணி ரெட் போடுது. அப்ப என்ன அர்த்தம்? பேங்க் நிஃப்டி நிஃப்டி ட்ராப் பண்ணிருச்சு. பேங்க் நிஃப்டி கீழ போகுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க லோலி என்ட்ரி, ஹை உங்க எஸ்எல் அண்ட் யுவர் டார்கெட். இல்லப்பா, நீ எப்படி சொன்னது கரெக்ட்டா இருக்கும். இந்த செகண்ட் கேண்டில் பார்க்கும்போது, இது லோ பிரேக் பண்ணியிருக்கு, கன்ஃப்யூஷன் சினாரியோ அப்படின்னீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. நிஃப்டி பாருங்க கீழ லோ, கீழ குளோசிங் குடுத்துருச்சு. ஸோ, அப்ப நீங்க இந்த கேண்டிலுக்கு கீழ கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா, பேங்க் நிஃப்டி கீழ குளோசிங் குடுத்துருச்சு. நிஃப்டி இன்னும் லோவையே பிரேக் பண்ணல. அப்படியும் இல்லையா, இன்னுமே கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒரு கிரீன் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணி, அந்த கிரீன் கேண்டில் லோக்கு என்ட்ரி குடுத்துக்கங்க. ஸோ, இது எல்லாமே நீங்க பேக் டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் புரியுமே தவிர, இப்ப நான் போட்ட இந்த ஒரு வீடியோவ பார்த்துட்டு உங்கனால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ, இதுல இதுதான் விஷயம். நீங்க உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணணும் சார்ட் கூட. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சார்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைவ் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ, இங்கேயே 2 பேருமே ஒண்ணா மேல போறாங்க. ஸோ, இப்போ நம்மனால கண்டுபிடிக்க முடியல யாரு ட்ராப் பண்றான்னு. ஓகே. ஸோ, நம்ம எஸ்எல் இங்கே நீங்க அப்ளை பண்ணலாம். எஸ்எல் ஹிட் ஆயிருது. அப்புறம் மார்க்கெட் மேல மேல போகுது. பட் இங்க நீங்க ஃபர்தரா புரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து லோலருந்து ஜெயன்ட் கேண்டில் பையர்ஸ் ஆக்டிவ் ஆகுறாங்க. இங்க நடுவுலருந்து ஒரு ஜெயன்ட் கேண்டில். பிரைஸ் திரும்ப 5 மினிட்ஸ்க்குள்ள வருது. பட் இங்க 5 மினிட்ஸ்க்குள்ள வரல. ஸோ அகைன் இந்த இடத்துல நம்மளுக்கு புரியுது நிஃப்டி நம்மள ட்ராப் பண்ணுதுன்னு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது, ஸோ இங்கேயே நீங்க பை பண்ணிறலாம். ஸோ அகைன் 1:2. ஸோ இது ஒரு சிம்ப்ளிஃபைடான எஸ்எல் ஹண்டிங் மெத்தட் 2 சார்ட்டையும் நீங்க ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. ஸோ இது 4த்துக்கானது. சாரி வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. பேங்க் நிஃப்டி சார்ட்டையும் போட்டதுனால. ஸோ 4த்தோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இப்ப நீங்க பார்த்ததுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 2யும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னு. ஸோ இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்குது. பேங்க் நிஃப்டி லோவ பிரேக் பண்ணிருச்சு. நிஃப்டி லோவ பிரேக் பண்ணல. ஹைய பிரேக் பண்ணுது. அண்ட் பிரைஸ் பேங்க் நிஃப்டி இது இங்கிருந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டா இட்ஸ் a கிளியர் ஸ்டேட்மெண்ட் நான் மேல தான் போப்போறேன்னு. ஸோ இது ஒரு சிம்ப்ளிஃபைடான பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இன்னைக்கு ட்ரேட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோவ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் ஓப்பனிங் வந்து எஸ்எல் ஹண்டிங் தான் போனேன். பட் பையிங் சைட் போயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இங்க இருக்கிற செல்லர்ஸ டார்கெட் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல நான் ஓப்பனிங் ட்ரேட் பை சைட் போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பனிங் ட்ரேட் லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு இப்படி ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். இதுதான் நம்ம என்ட்ரி. நம்ம டார்கெட் ஆல்மோஸ்ட் 950 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து திரும்பிருச்சு. ஒரு 1:2க்கு மேல குடுத்துட்டு இங்கிருந்து திரும்பிருச்சு பிரைஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ராப் ஸ்ட்ராட்டஜிய அப்ளை பண்ணி அங்க ஒரு மேசிவ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம். பட் நான் அகைன்ஸ்ட் த ட்ரெண்ட் போறதுனால குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் கிரியேட் பண்ணுது. சேனல் கிரியேட் பண்ணி பிரேக் ஆகுது. அதனால நான் சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்த இமேஜ காமிச்சு முடிச்சுட்டு, பிரேக் ஆகுது. ஸோ அதோட கன்டினியூஷன் நீங்க பாருங்க. அந்த பிரேக் ஆனதுலருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிரைஸ் இங்க கீழ வரும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அதே மாரி பாருங்க எவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எவ்வளோ சாலிட் கேண்டில்ஸோட ஸ்ட்ராங் செல்லர்ஸோட கீழ வந்திருக்குன்னு. ஸோ இங்க 130க்கு வாங்குன ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் 190 போச்சு. எக்ஸ்பைரி டே மூவோட இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மூவ் தான் பெஸ்ட் மூவ். ஈவன் தோ என் குவான்டிட்டி கம்மியா இருந்திருந்தாலும், எனக்கு ஹோல்ட் பண்றதுக்கு இன்னுமே டைம் கிடைச்சது குவான்டிட்டி கம்மியா இருந்ததுனால.
ஸோ வாங்க இப்ப அத நம்ம டைரக்ட்டா சார்ட்ல ஏன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது ஒரு இன்னொரு லேர்னிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இங்க சைடு வாங்கிருச்சு. பாருங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இங்க சைடு வாங்கிருச்சு. கரெக்ட்டுங்களா? அதே டைம்ல நிஃப்டிய பாருங்க. ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி 25,950க்கு போயிருச்சு. ஸோ 25,950 இருந்து ஒரு ஷார்ப் ரிஜெக்ஷன். அண்ட் என்ன பண்ணுது? ப்ரீவியஸ் இன்ட்ராடே ஸ்விங்குக்கு கீழ குளோஸ் ஆகுது. ஸோ நான் இத 2யும் பார்த்தோனையுமே இங்க இந்த கேண்டிலுக்கு கீழயே கன்ஃபார்மா என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட என் என்ட்ரி இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது என்னோட என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன் லோயர் டைம் ஃப்ரேம். ஸோ நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எனக்கு இன்ட்ராடே ஹைய பிரேக் பண்ணிட்டு உள்ள வந்துருச்சு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது. அண்ட் நான் எதிர்பார்த்த மாரி இங்க மறுபடியும் உள்ள போற மாரி ட்ரெண்ட் லைன்ல கிரீன் கேண்டில் வந்துச்சு. ஸோ அங்க நான் ஷார்ட் போயிட்டேன். ஸோ இந்த லோக்கு கீழ என்ட்ரி, கிரீன் கேண்டில் ஹை என்னோட செல் அண்ட் டே லோ என்னோட டார்கெட். 1:3 டார்கெட் டன். ஸோ இது சிம்ப்ளிஃபைடா நம்ம மெம்பர்ஸ்ட்ட ஷேர் பண்ணியிருந்தா, உங்களுக்கு கால்ஸ் குடுக்க வேண்டியதே இல்ல. இந்த மாரி சார்ட் ஒர்க் ஆக போது. இந்த ஒரு பேட்டர்ன் போதும். இந்த மாரி தான் பிரைஸ் போப்போது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நீங்க உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி, உங்களோட எஸ்எல்லுக்கு ஏத்த மாரி நீங்க என்ட்ரி குடுத்து, டார்கெட்டும் குடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜோனுக்கு மேல எஸ்எல் வச்சுட்டு கீழ போறதுனாலும் போயிருக்கலாம். ஸோ அது சிம்பிள். உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும் ட்ரேடிங். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிற பட்சத்தில, நான் ஆப்ஷன்ல எந்த லெவல்ல பை சொல்லணும் சொல்ல வேண்டியதே இல்ல. சார்ட்ல இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன்னா போதும். நீங்க அதுக்கு தகுந்த மாரி உங்களோட என்ட்ரிய பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ அகைன் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.